இப்போ அவனுக்கு அங்கே தான் பெரிய ஷாக்கு. நிறைய பேருக்கு மோட்சமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். மோட்சத்துக்கு போகும்போது நல்ல காலம் அங்கே போய் சாக முடியாது. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பரவாயில்ல. அங்கே போனால் பல ஹார்ட் அட்டாக் ஒரு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் சிலருக்கு. ஏன்னா யாரெல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்களோன்னு சொன்னவங்களாம் அங்கே இருப்பாங்க. இவன் கொண்டு போய் மோட்சத்தில் ஒன்று கொண்டு போய் சேர்க்குறாங்க. நேராக கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் உட்கார வைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறான், ஆபிரகாம், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எங்கே இங்கே வந்தீர்? எங்கள் சர்ச்சில் சொன்னாங்க நீங்களாம் வரமாட்டீங்கன்னு, பணக்காரன்லாம் போக முடியாது, நீர் எப்படி இங்கே வந்தீர்னு அவன் திரும்பி பார்த்துருப்பான். ஆபிரகாமுக்கு பின்னாலேயே அவர் மகன் ஈசாக்கு நிற்கிறாரு, அவனு இன்னொரு பணக்காரன். அவனுக்கு பின்னால் அவன் மகன் யாக்கோபு நிற்கிறான், அவன் பெரிய பணக்காரன். அதுக்கு பின்னால் யோசேப்பு நிற்கிறான், அவன் பெரும் பணக்காரன். அவன் ஹலோ, எங்கே போய் சொல்கிறது இந்த அநியாயத்தை? எல்லா பணக்காரனும் அங்கே இருக்கிறானேயா. நான் நினச்சேன் ஏழைகளின் கூடாரம் பரலோகம்னு. கடைசியில் பார்த்தா பணக்காரனுடைய இடமா இருக்குது. இது எல்லாம் ஐஸ்வர்யவானங்களுக்கு புலம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். தலையிலே போட்டிருப்பார் ஆபிரகாம். வெக்கங்கட்டவனே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு படிக்கலையா நீ? கேள்வி கூட படலையா நீ? உனக்கு யாருமே சொன்னது இல்லையா? எங்கள் சபையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பின்ன என்ன சொல்லி கொடுத்தாங்க? போகிற இடம் என்னது என்று தெரியாமல் அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தழியை வச்சுக்கிட்டு வனாந்தரத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு, சினிமாவில் அப்படி தானே காமிக்கிறாங்க. தூசிக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இடம் தேடிக்கிட்டு இருந்தான், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான். என்ன மாதிரி பிக்சர் ஆபிரகாம் பற்றி கொண்டாந்துட்டாங்க பாருங்கள். படத்துலலாம் அப்படி தான் காமிக்கிறாங்க. அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தடியை வச்சுக்கிட்டு ஒரு 10 ஆடு கூட. அது சினிமா ஆபிரகாம். நீங்கள் எந்த ஆபிரகாம் நம்புறீங்க? பைபிள் எழுதியிருக்கிற ஆபிரகாம் பில் கேட்ஸ் மாதிரி ஆபிரகாம். ஹலோ, இது வேறு ஆபிரகாமுங்க, கதையே வேறு. பைபிளை படிங்க, சும்மா இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காதீங்க. பணக்காரன் மோட்சத்துக்கு போக மாட்டான், அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னு. இதெல்லாம் கதை. எல்லாம் மோட்சத்தில் தான் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் எவன் பணக்காரனா இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த தேவனுடைய பிள்ளை பணக்காரனா இல்லாமல் இருந்தான்? தாவீது நான் கொஞ்சம் நஞ்சமாக வச்சுருந்தான். அவன் மகன்கிட்ட சொல்கிறான், தேவாலயத்துக்கு வேண்டி இதெல்லாம் கொடுத்துட்டேன், $500 மில்லியன் அளவு கொடுத்தான். அவன் ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறாரு. இந்த காலத்து கணக்கில் போட்டு, அவர் போட்டதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் கணக்கு போட்டார், 50 வருஷத்துக்கு முன்னால். அப்போவே $500 மில்லியன்ன்றாரு. இன்றைக்கி எவ்வளோ ஒரு பொறுமோ தெரியல. போட்டு கொடுத்துட்டு மகன்கிட்ட சொல்கிறான், நான் கட்ட முடியாது, நீ கட்ட போகிற, உனக்கு இன்னும் தேவைன்னா நிறைய சபதரித்து வைத்திருக்கிறேன், கொட்டி கொட்டி வச்சுருக்கிறேன், என்றதுக்கு தான் நேரம் இல்லை. வெள்ளி பொண்ணு மரச்சாமான்கள் விலையேற பெற்ற கற்கள் எல்லாம் இருக்குது, வேணும்னா எவ்வளோ வேணா எடுத்து. எவ்வளோ பாருங்கள், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அங்கே இருக்கிறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா?